வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இதில் வந்து வெளிநாட்டு உறவுகள் அப்படிங்கிற டாபிக் கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க ஒரு பிடிஎஃப். அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு இந்த பிடிஎஃப் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல வந்து இந்திய அரசோட உதவியோட பூட்டானில் நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கிறதுக்கான ஒப்பந்தத்தில் 2 நாடுகளும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதன்படி பூட்டானோட த்ரெசியாங்டிசி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பாயிற கோலாங்ஸு நதியில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் இருக்கிற நீர்மின் நிலையம் வந்து அரசு உதவியோடு அமைக்கப்பட இருக்கு. இந்தியா பூட்டான் இடையே கூட்டு ஒத்துழைப்பு மூலமாக ஒட்டுமொத்தமாக 2100 மெகாவாட் திறன் கொண்ட 4 நீர்மின் உற்பத்தி நிலையம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்ப அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணி நீர்மின் உற்பத்தி நிலையம் வந்து அமைக்க போகிறாங்க பூட்டானில். அடுத்தது, தகவல் மற்றும் தொலைத்தொடர்புக்கான மின்னணு சாதனங்கள் சிலவற்றின் இறக்குமதிக்கு இந்தியா கலால் வரி விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உலக வர்த்தக அமைப்பில் தீர்வு குழு அமைக்க ஜப்பான், சீன அரசுகள் கோரியுள்ளன. ஸோ இது மாதிரி வந்து மின்னணு சாதனங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து இந்தியா கலால் வரி வந்து போடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்வு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான், சீன அரசுகள் வந்து உலக வர்த்தக அமைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து இந்தியா வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட ஐசிடி சாதனங்கள் எல்லாமே வந்து உலக வர்த்தக அமைப்போட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களுக்கான ஒப்பந்தம் 2 கீழ் வர்றதாகவும் இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்க ஒப்பந்தம் வந்து ITA 1 தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிமெண்ட்டில் தான் வந்து 1 தான் வந்து சைன் போட்டிருக்கு. அதனால இந்த சாதனங்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கிறத தடை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் கேட்குறாங்கன்னா ஜப்பான், சீனா இவங்க இந்த ரெண்டு நாடுகள் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை பற்றிய கூடுதல் தகவல் என்னென்னா, ITA 1 அப்படிங்கிறது 1996ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டு 1 ஜூலை 1997 அன்று முதல் அமலுக்கு வந்தது. ஸோ 96ல் சைன் பண்ணி 97லேருந்து அமலுக்கு வந்திருக்கு. இந்த ஒப்பந்தம் வந்து 2015 நிறைய அம்சங்களோட திரும்ப வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. சுவிஸ் வங்கி கணக்குகள் மற்றும் கணக்கு வைத்துள்ள நிறுவனங்களின் பயனாளிகள் தொடர்பான விரிவான தகவல்களை பெறும் நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ், ஜெர்மனி இந்த நாடுகளை தொடர்ந்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ஸ்விஸில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கா இதை தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் காட்டுற நாடுகளோட பட்டியலில் வந்து பிரான்ஸ், ஜெர்மனி இந்த 2 நாடுகளுக்கு அப்புறம் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. ஸோ இவங்க தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற முதல் 3 நாடுகள். வெளிப்படையான வரி மற்றும் தகவல் பரிமாற்றம் குறித்த சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கு. சுவிட்சர்லாந்தோட வங்கிகளில் அதிக அளவில் சேமிப்பு வைத்திருக்க வெளிநாடுகளோட பட்டியலில் இந்தியா வந்து 77வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த பட்டியலில் வந்து முதல் 5 இடங்களில் இருக்கிறது வந்து அமெரிக்கா, மேற்கு இந்திய தீவுகள், பிரான்ஸ், ஹாங்காங். ஸோ இந்த நாடுகள் வந்து முதல் 5 இடங்களில் இருக்குது. சுவிஸ் தேசிய வங்கி வெளியிட்டிருக்க கடந்த 2019ஆம் ஆண்டுக்கான புள்ளி விவரங்கள் கொண்ட அறிக்கையின்படி இந்தியாவை சேர்ந்த தனிநபர்களும் நிறுவனங்களும் சுவிட்சர்லாந்தினோட வங்கிகளிலும் இந்தியாவில் உள்ள அதன் கிளை வங்கிகளிலும் இந்த மாதிரி வந்து ஒரு 6625 கோடி வந்து சேமிப்பு வச்சுருக்காங்க. இது வந்து 2018ஓட கம்பேர் பண்ணும்போது 5.8% கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை இடத்துல இருக்குன்னா 77வது இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்தது, இந்தியாவிற்கு வெளியே துவங்கப்பட்டுள்ள முதல் யோகா பல்கலைக்கழகம் என்னும் பெருமையை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கப்பட்டுள்ள விவேகானந்தா யோகா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. ஸோ இந்தியாவுக்கு வெளியில் துவங்கப்பட்டிருக்க முதல் யோகா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெருமையை வந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கப்பட்டிருக்க விவேகானந்தா யோகா பல்கலைக்கழகம் வந்து பெற்றிருக்கு. ஸோ எங்கே தொடங்கியிருக்காங்க? அமெரிக்காவில் தொடங்கியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா விவேகானந்தா யோகா பல்கலைக்கழகம். இது வந்து இந்தியாவுக்கு வெளியே தொடங்கப்பட்டிருக்க முதல் யோகா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, ரஷ்யா, இந்தியா, சீனா வெளியுறவு அமைச்சர்கள் தரப்பு காணொளி கூடுகை ஜூன் மாதம் 23ஆம் தேதி நடந்திருக்கு. இதை வந்து ரஷ்யா தான் வந்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து இந்தியாவோட சார்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் வந்து கலந்துக்கிட்டாரு. அடுத்தது,
ஐநா பொது சபையால் தோற்றுவிக்கப்படவுள்ள வறுமை ஒழிப்பு கூட்டமைப்பின் நிறுவன உறுப்பினராக இந்தியா இணைந்திருக்கு. உலக நாடுகளின் அமைதி, மனித உரிமைகள், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றுக்கு வறுமையால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்து ஐநா உறுப்பு நாடுகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் இந்த கூட்டமைப்பை 75வது ஐநா பொதுசபை கூட்டத்தின் தலைவர் திஜானி முகமது பாண்டே 30 ஜூன் 2020 அதிகாரப்பூர்வமாக நிறுவ இருக்காரு. இது என்னன்னா, ஒரு வறுமை ஒழிப்பு கூட்டமைப்பை தோற்றுவிக்க போறாங்க. ஐநா பொது சபையை தோற்றுவிச்சிருக்காங்க. இதுல நிறுவன உறுப்பினரா இந்தியா இருந்திருக்கு. அடுத்தது, ஐநா பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி நிறுவனத்திற்கு வரும் 2 ஆண்டுகளுக்கு $10 மில்லியன் பங்களிப்பு செய்கிறதா இந்தியா அறிவிச்சிருக்கு. ஸோ $10 மில்லியன் இந்த மாதிரி இந்த நிறுவனத்துக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநா பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது, 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்திய 75வது ஆண்டு வெற்றி விழாவையொட்டி மாஸ்கோ நகரில் ஜூன் 24 நடைபெற்ற ரஷ்ய இராணுவ அணிவகுப்பில் இந்திய வீரர்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2வது உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா ஜெயிச்சதற்கான 75வது ஆண்டு வெற்றி விழாவில் மாஸ்கோ நகர் நடந்துச்சு. இதில் இந்திய வீரர்களும் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தது, இந்தியாவில் கோவிட்-19 கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்காக ரூ.1709 கோடி, அதாவது 200 மில்லியன் யூரோக்கள், 1709 கோடி கடனுதவி வழங்குறதுக்கான ஒப்பந்தம் பிரான்ஸ் நாட்டோட பிரெஞ்சு வளர்ச்சி முகமை மற்றும் இந்திய அரசு இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கோவிட்-19க்காக கடனுதவி கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம் பிரான்ஸ் நாட்டோட பிரெஞ்சு வளர்ச்சி முகமைக்கும் இந்திய அரசுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் 2021-2022 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு உறுப்பினர் பதவி வகிப்பதற்கான 5 நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிகளுக்கு மெக்சிகோ, இந்தியா, அயர்லாந்து, நார்வே இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஐக்கிய நாடுகளோட பாதுகாப்பு கவுன்சில் இதில் இந்த 2 வருஷம் 2021-2022 இந்த 2 வருஷத்துக்கு யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஒரு 5 நாடுகள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெக்சிகோ, இந்தியா, அயர்லாந்து, நார்வே 4 செலக்ட் பண்ணிட்டாங்க. 1 மட்டும் இன்னும் யாரு அப்படி சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்படாமலே இருக்கு. அடுத்தது, நேபாள நாட்டில் உள்ள பசுபதிநாத் கோவில் வளாகத்தை மேம்படுத்தும் பணிகளுக்காக இந்தியாவின் சார்பாக 2.33 கோடி நிதியுதவி வழங்குறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா நேபாளம் இடையே செஞ்சுக்கிட்டாங்க. நேபாளத்தில் இருக்க கோவில் வளாகத்தை மேம்படுத்துறதுக்காக இந்தியா சார்பாக ஒரு 2.5 கோடி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது என்ன கோவில்னா பசுபதிநாத் கோவில் வளாகம். அடுத்தது, லடாக் பகுதியில் சீன ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலில் தமிழகத்தின் ராமநாதபுரத்தை சேர்ந்த வீரர் பழனி உட்பட 20 இந்திய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்திய வீரர்களின் பதிலடியில் சீன தரப்புல 43 பேர் பலியானதா சொல்லியிருக்காங்க. நம்மளோடதுல 20 பேர் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இந்தியா சீனா மோதலை பார்க்கும்போது 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் இந்திய இராணுவ வீரர்கள் பலியாகி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1975 அருணாச்சல பிரதேசத்தில் துலுங்லா அப்படிங்கிற பகுதியில் 2 நாட்டு படைகளுக்கும் ஏற்பட்ட மோதலில் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவோட இந்திய வீரர்கள் ஒரு 4 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 20 இந்திய வீரர்கள் இப்போதான் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவிற்கான உலக கூட்டாண்மை அமைப்பின் நிறுவனர் உறுப்பினராக இந்தியா இணைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கான உலக கூட்டாண்மை அமைப்பு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அமைப்போட நிறுவன உறுப்பினராக இந்தியா இணைஞ்சிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேபாள எல்லையொட்டி அமைஞ்சிருக்க இந்தியாவிற்கு சொந்தமான லிபுலேக், காலாபாணி, லிம்பியதுரா இந்த பகுதிகளை தன்னோட நாட்டோட பகுதிகளாக வச்சிருக்க ஒரு புதுசாக ஒரு வரைபடம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு நேபாள நாட்டோட நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு சொந்தமான உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்க லிபுலேக், காலாபாணி, லிம்பியதுரா இந்த பகுதிகளை அவங்களோட மேப்பில் ஒரு சேர்க்குற மாதிரி ஒரு
அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து ஒன்று வந்து நேபாள நாட்டில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவும் டென்மார்க்கும் மின்சக்தி துறையில் சமநிலை, மறுபரிசீலனை, இருதரப்புக்கும் பலன் ஆகியவற்றின் அடிப்படையில் வலுவான, ஆழமான, நீண்டகால ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சைன் போட்டிருக்காங்க. இந்தியாவும் டென்மார்க்கும் சைன் போட்டிருக்காங்க. இதில் மின்சக்தி துறையில் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, மிஷன் சாகர். மிஷன் சாகர் எனும் திட்டத்தின் கீழ் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட இந்தியாவின் நட்பு தீவு நாடுகளான மாலத்தீவு, மொரீஷியஸ், மடகாஸ்கர், காமரோஸ், செஷல்ஸ் இந்த நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு மே 2020 தொடங்கியது. மிஷன் சாகர் இது எதுக்குன்னா, இந்த மாதிரி நம்மளோட நட்பு நாடுகளுக்கு வந்து உணவுப் பொருள் மருந்து கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து மிஷன் சாகர். எதுக்கு? கோவிட்-19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் மிஷன் சாகர். சாகர் அப்படின்னா என்னன்னா, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படிங்கிறது சாகர் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம். இந்தியா மற்றும் பூட்டான் இடையே சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியாவிற்கும் பூட்டானுக்கு இடையில சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு குறித்த ஒரு ஒப்பந்தம். அடுத்தது, உலக தடுப்பூசி கூடுகை வந்து நடந்திருக்கு. இதில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது யார் இந்த கூடுகையை வந்து கூட்டினாங்கன்னா, இங்கிலாந்து தான் வந்து கூட்டியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா சார்பாக உலக தடுப்பூசி கூட்டமைப்பு அமைப்பிற்கு வந்து 15 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குறதா இந்தியா சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உலக தடுப்பூசி கூட்டமைப்பு வந்து 2000 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட தலைமையிடம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டோட ஜெனீவாவில் இருக்குது. அடுத்தது, இந்தியா, ஆஸ்திரேலியா இவங்களோட இராணுவ படைத்தளங்களை வந்து பரஸ்பரம் 2 நாடுகளும் பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒப்பந்தத்தை அமெரிக்கா, பிரான்ஸ், சிங்கப்பூர் இந்த நாடுகளோட இந்தியா ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அடுத்தது, இந்தியாவிற்கு நன்கொடையா 100 வெண்டிலேட்டர்களை வழங்குறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. G7 உச்சி மாநாட்டில் பங்கெடுத்துக்க பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் வந்து கூப்பிட்டிருக்காரு. G7 நாடுகள் அமைப்பில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட வளர்ச்சி அடைந்த நாடுகளாக வந்து பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா இந்த நாடுகள் வந்து இருக்குது. இந்த நாடுகளோட அதிபர்கள் இல்லை வந்து தலைவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கூடி ஆலோசனை நடத்துவாங்க. இது மாதிரி வளர்ச்சி திட்டங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டை இந்த அமைப்பில் இருக்க உறுப்பு நாடுகள் அடுத்தடுத்து நடத்தும். அதன்படி இந்த ஆண்டுக்கான மாநாடு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருந்துச்சு. அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்கு. இந்த மாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளோட தலைவர்களை அமெரிக்கா வந்து கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. G7 உச்சி மாநாட்டில் இந்தியா கலந்துக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா வந்து அழைப்பு விடுத்திருந்துச்சு அப்படின்னே தெரிஞ்சுக்கணும். இதோட வந்து வெளிநாட்டு உறவுகள் கூட பற்றி கொடுத்துருக்க டாபிக் வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.